வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இறக்குமதிக்கென விதிக்கப்பட்டிருந்த 100% கட்டாய வைப்பு ரத்து. கடனை செலுத்த முடியாத வர்த்தகர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து சலுகை. எப்பொழுதும் சிறுவர்களை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உலக சிறுவர் தினத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஹேமஸ்ரீ மற்றும் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக குற்ற பத்திரிகை தாக்கல். மீண்டும் ஏவுகணை பரிசோதனையில் ஈடுபட்டது வடகொரியா. அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கென விதிக்கப்பட்டிருந்த 100% கட்டாய வைப்பு எல்லை இன்றிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கான இலங்கையின் எதிர்கால பொருளாதார திட்டங்களை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 6 மாதங்களுக்கு நாட்டின் வர்த்தக மற்றும் நிதி கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பில் மாதாந்த முன்கூட்டிய வழிகாட்டல்களை வெளியிடும் நிகழ்வு இன்றைய தினம் மத்திய வங்கி வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கையிடம் $5 பில்லியன் அந்நிய செலாவணி இருப்பு காணப்படுவதுடன் தற்போது காணப்படும் இருப்பினை முகாமைத்துவம் செய்வது மாத்திரமன்றி அதற்கு மேலதிகமாகவும் தேவையான பணிகள் முன்னெடுக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார். தற்போது முகம் கொடுத்துள்ள பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை ஸ்திரத்துடன் முகாமைத்துவப்படுத்துவதற்காக துரித நடவடிக்கையை மேற்கொள்ள நாம் தீர்மானித்தோம். இது இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்பாகவும் கடமையாகவும் உள்ளது. இறக்குமதியாளர்களிடம் நான் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். தேவையான அளவை விடவும் மேலதிகமாக பொருட்களை இறக்குமதி செய்ய முயற்சிக்க வேண்டாம். நாட்டின் நிலைமையை கவனத்தில் கொண்டு இறக்குமதி செயற்பாடுகளை முன்னெடுப்பின் அந்நிய செலாவணி இருப்பில் பாதிப்பு ஏற்படாது. நாட்டின் மசகு எண்ணெய் கட்டணங்களை செலுத்துவதற்கு தேவையான நிதியை வழங்கி அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதனால் எவருக்கும் இது தொடர்பில் சந்தேகிக்க தேவையில்லை. எமது பொருளாதார முகம் கொடுத்துள்ள டாலர் இருப்பின் பற்றாக்குறை காரணமாக அத்தியாவசியமற்ற 623 பொருட்களுக்கு கடும் இறக்குமதி வரையறைகளை விதிக்க நடவடிக்கை எடுத்தது. எனினும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருள் இறக்குமதியின் போது மத்திய வங்கி விதித்திருந்த நிதி வைப்பை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்தோம். அதிகளவான நிதியை கடனுக்கென செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களில் அதற்கென நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன்போது வர்த்தகர்களும் இறக்குமதியாளர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது. நேரடியாகவும் மற்றும் மத்திய தர அளவிலான வர்த்தகர்களினதும் பழைய கடன்களுக்கான சலுகை வட்டியை வழங்குவதற்காக மத்திய வங்கியினால் 15 மில்லியன் ரூபாவை ஒதுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 6 மாதங்களுக்குள் சொத்துக்களை சுவீகரிப்பதற்கும் வாகனங்களை மீள சுவீகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தகங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பில் நிதி பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ள தரப்பினருக்கும் அதனை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கென விதிக்கப்பட்டிருந்த கட்டாய இருப்பு நிதியை ரத்து செய்வதற்கும் தீர்மானித்துள்ளோம். 2022 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அந்நிய செலாவணியை கண்காணிக்கும் வகையில் சர்வதேச கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் கட்டமைப்பு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. எமது இலக்குகளை அடைவதற்கும் நாம் முயற்சிகளை எடுப்போம். இன்று நாம் வழங்கியுள்ள திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு எமது முழுமையான பங்களிப்பை செலுத்தவும் எதிர்பார்த்துள்ளோம். நாம் செல்லும் இந்த பயணத்தில் ஒன்றிணைந்தே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது பங்காளர்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கக்கூடும், இலக்குகளும் மாற்றமடையக்கூடும். அவ்வாறு மாற்றமடைந்தாலும் நாடு என்ற அடிப்படையில் எமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். 2022 ஆண்டின் இறுதியில் நாடு புதிய கோணத்தில் பயணிக்க ஆரம்பிக்கும். 42 நாட்களாக நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இன்று அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட்டது. இதனை அடுத்து வர்த்தக நிலையங்கள் பல திறக்கப்பட்டதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்பியுள்ளது. நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சேவையை வழமை போன்று முன்னெடுத்து செல்வது தொடர்பான விசேட சுற்று நிறுவனம் ஒன்றை அரசு சேவைகள் மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று துரித பரவல் காரணமாக முழு நாட்டையும் உள்ளடக்கியவாறு
தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் 20 செயற்பட்டது. பின்னர் பல தடவைகள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய நீடிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலப்பகுதிக்குள் கொரோனா தொற்றாளர்களினதும் கொரோனா மரணங்களினதும் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி காணப்பட்டது. இதற்கமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கோவிட் ஒழிப்பு செயலணி கூட்டத்தில் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நாட்டை மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பது தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்ட போதும் பல்வேறு வழிகளில் கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் விதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் கட்டாயமாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றிய வெளியில் நடமாட வேண்டும். தற்போது நாட்டில் பேணப்பட்டு வந்த நிலைமையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமானது. அத்துடன் இன்றிரவு 10 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை அத்தியாவசியமற்ற விடயங்களுக்காக வீடுகளிலிருந்து வெளியேறவும் சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. இந்நடவடிக்கை சகல நாட்களிலும் அமுல்படுத்தப்படுகின்றது. அத்துடன் பொதுமக்கள் செயற்பட வேண்டிய விதம் குறித்தும் நிறுவனங்களை நடாத்தி செல்ல வேண்டிய விதம் குறித்தும் சுகாதார வழிகாட்டல்கள் நேற்று வெளியிடப்பட்டன. கோவிட் தொற்று பரவலுக்கு பிரதான காரணமாக இருப்பது பொதுமக்களின் ஒன்றுகூடலாகும். திருமண வைபவங்கள் போன்ற நிகழ்வுகளை நடத்துவதால் கோவிட் கொத்தணி உருவாகிறது. கடந்த காலங்களில் உருவான கோவிட் கொத்தணிகள் அனைத்துமே இவ்வாறான ஒன்று கூடலுடன் தொடர்புடையவை. இதனால் தற்போது நாடு திறக்கப்பட்ட போதிலும் பொதுமக்களின் ஒன்று கூடல்கள் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருமண நிகழ்வுகள் போன்ற வைபவங்களில் பங்கேற்கும் நபர்களின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசியமான நபர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இத்தகைய நிகழ்வுகளை நடத்துவதற்கு மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அத்துடன் இன்று முதல் அரசு சேவைகள் வழமைக்கு திரும்பின. இன்று அதிகாலை 4 மணிக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதை அடுத்து பல அரசு நிறுவனங்கள் இயங்க ஆரம்பித்ததுடன் ஊழியர்கள் தமது கடமைக்கு திரும்பியதையும் அவதானிக்க முடிந்தது. அரச சேவையை வளமை போன்று முன்னெடுத்து செல்வதற்கென வழிமுறைகள் பலவற்றை அரசாங்கம் வகுத்துள்ளது. அரச ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதற்கான அதிகாரம் அமைச்சின் செயலாளர், திணைக்களங்களின் பிரதானிகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்களில் சேவைகளை முன்னெடுப்பதற்கென மட்டுப்படுத்தப்பட்ட அலுவலக குழுவை பணியில் ஈடுபடுத்துமாறு உள்நாட்டு அலுவலக அமைச்சு வெளியிட்ட சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2 வாரங்களுக்கு பயணிகள் புகையிரதம் சேவையில் ஈடுபடாது. எனினும் போக்குவரத்து வசதிக்கென இலங்கை போக்குவரத்து சபையினதும் தனியார் துறையினதும் பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளும் வளமைக்கு திரும்பின. வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டதுடன் பொதுமக்களும் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்ததை அவதானிக்க முடிந்தது.
நாடு திறக்கப்பட்டதுடன் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் ஒழிப்பு விசேட குழு தெரிவித்துள்ளது. நாடு திறக்கப்பட்டதை அடுத்து சுகாதார வழிமுறைகள் செயற்படுத்தப்படுகின்றனவா என ஒவ்வொரு பிரிவுகளும் ஆராய வேண்டும் என கோவிட் தடுப்பு விசேட குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் ஒன்று கூடுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகும். இதனால் தொற்று பரவல் அவதானமும் அதிகரிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை தவிர்ப்பதற்கு தற்போது வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டியது கட்டாயம் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்ற கோவிட் தடுப்பு விசேட குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பிரிவு ஊழியர்களை சேவைக்கு அழைக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. குறித்த போக்குவரத்து சேவைகள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபத்திற்கு அமைய முன்னெடுக்கப்பட வேண்டும். சுற்று நிரூபமானது அமைச்சுக்களின் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவைக்கமைய பஸ்ஸை மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி வேலை திட்டம் தொடர்பில் முழுமையான கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் கோவிட் தடுப்பு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் பொருளாதார துறைகளின் அபிவிருத்திக்கென மேற்கொள்ள வேண்டிய சுகாதார வழிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இதேவேளை தொற்று பரவலை கட்டுப்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கான சுகாதார துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகளை பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதும் அவதானம் குறைவடையவில்லை என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் மேலும் 505 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டனர். 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டன. சிறுவர் நோய் வைத்திய நிபுணர்களின் பூரண கண்காணிப்பின் கீழ் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் நாட்டில் 644 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். குறித்த எண்ணிக்கையுடன் இதுவரை 5,18,526 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 47,535 பேர் தொடர்ந்தும் கோவிட் தொற்றுக்கென சிகிச்சைகளுக்கென உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் கோவிட் தொற்றிலிருந்து 597 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 4,58,085 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இன்றைய தினம் மேலும் 58 கோவிட் மரணங்கள் பதிவான நிலையில் 12,964 கொரோனா மரணங்கள் இதுவரை இலங்கையில் பதிவாகியுள்ளன. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் உறுதி செய்யப்படாத 505 கோவிட் தொற்றாளர்களை இன்றைய தினம் பதிவு செய்ததாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 7,740 PCR பரிசோதனைகளும் 3,380 ரெபிட் என்டிஜன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டுக்கு வருகை தருவதற்கு எதிர்பார்த்துள்ள கோவிட் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக்கொண்ட நபர்கள் 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் PCR பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தில்கானி சமரசேகர கருத்து தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு முன்னர் கோவிட் தொற்று ஏற்பட்டவராயின் நாட்டிற்கு வருகை தருவதற்கென 48 மணித்தியாலங்களுக்கு முன்னர் அவர் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். நெகட்டிவ் என பெறுபேறு கிடைக்கும் பட்சத்தில் மாத்திரமே அவருக்கு நாட்டிற்குள் வருகை தர அனுமதி வழங்கப்படும். அவ்வாறு வருகை தருபவர்கள் கோவிட் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக்கொண்டு 2 வாரங்களில் நாட்டை வந்தடைவார்களாயின் விமான நிலையத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்செல்ல அனுமதிக்கப்படும். தடுப்பூசியை முழுமையாக பெறாதவர்கள் வருகை தரும் பட்சத்தில் அவர்கள் கட்டாயம் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவர். இதேவேளை 12 முதல் 19 வயதிற்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சமன் ராஜேந்திரஜித் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், காலி, கண்டி, பேராதனி ஆகிய இடங்களில் குறித்த தடுப்பூசி வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. விசேட தேவையுடைய பிள்ளைகள் இருப்பின் அவர்களை அழைத்து வந்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் பொதுமக்களை கோருகிறோம். அடுத்த வாரத்திற்குள் விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கான தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கும் பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதேவேளை நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் கோவிட் தடுப்பூசி வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் நாட்டின் பல பிரதேசங்களிலும் இடம்பெறுகின்றன. திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களுக்கு அமைய அரசு வைத்தியசாலைகளில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெறுகின்றன.
தங்காலை ஆதார வைத்தியசாலையில் 12 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு இன்றைய தினம் ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்நிலையில் அஸ்ட்ராசெனேகா, சைனோபார்ம், ஸ்புட்னிக், ஃபைசர் மற்றும் மொடர்னா ஆகிய தடுப்பூசிகளில் ஏதாவது ஒரு தடுப்பூசியின் முதல் டோஸினை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,45,24,408 அதிகரித்துள்ளது. 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,17,73,685 அதிகரித்துள்ளதாக தொற்று நோயியல் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. இன்றைய கொரோனா அச்சுறுத்தலில் உலக நாடுகள் அனைத்தினதும் பேசு பொருளாக மாறியிருப்பது சிறுவர்களின் பாதுகாப்பும் பராமரிப்புமாகும். கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இலங்கையிலும் அனைத்திற்கும் முன்னுரிமை சிறுவர்களே எனும் தொனிப்பொருளில் சர்வதேச சிறுவர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. 1954 ஆண்டு சிறுவர் உரிமை தொடர்பான பிரகடனத்தில் 13 நாடுகள் கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினமாக தெரிவு செய்யப்பட்டாலும் ஒரு சில நாடுகளில் நவம்பர் 20ஆம் தேதியும் அக்டோபர் 19ஆம் தேதியும் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. சிறுவர்கள் விசேட படைப்பு என்பதால் அவர்களுக்கு வழங்கப்படும் பாசம், அரவணைப்பு என்பன எதிர்காலத்தில் முழுமையான ஆளுமை கொண்டவர்களாக வளர்வதற்கான அடிப்படையாக அமையும். சிறுவர்கள் ஏனையோரில் தங்கி வாழ்பவர்கள். எனவே இவர்களது அனைத்து வகையிலான விடயங்களிலும் பாரபட்சமின்றி சம அந்தஸ்தும் உரிமையும் வழங்கப்பட வேண்டும். ஆண், பெண் என்ற வேறுபாடு காணப்பட்டாலும் சிறுவர்கள் என்ற ரீதியில் அனைவரும் சமமானவர்களே. சிறுவர் பிராயமானது கள்ளக்கபடமற்ற மகிழ்ச்சியானதும் கற்றறிந்து கொள்ளும் பருவமாகவும் காணப்படுகிறது. சட்டங்களினால் சிறுவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற அதேவேளை சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களையும் தடுக்க முடிகின்றது. இன்றைய கட்டத்தில் நாட்டில் வாழும் அனைத்து சிறுவர்களும் உடல் ஆரோக்கியமும் உள ஆரோக்கியமும் கொண்டு வளர்ச்சி பெற சிறந்த போஷாக்குணவும் நோய் பாதுகாப்பும் தேவைப்படுகிறது. அத்துடன் சிறுவர்களுக்கு தேவையான சிறந்த கல்வி அறிவை உறுதிப்படுத்துவது பெற்றோர்களாகிய எமது பொறுப்பாகும். எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீள பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமையாக உள்ளதென ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உலகம் தற்போது முகம் கொடுத்திருக்கும் கோவிட் பரவலுக்கு மத்தியில் சிறுவர்களுக்கு பாடசாலை வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள் தொலைதூரமாகின. சிறுவர்களின் உலகத்தை அவர்களுக்கு மிக விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு எமது ஒட்டுமொத்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. தமது பிள்ளைகள் மிக சிறந்தவர்களாக சமூகமயப்படும் போது அதன் மூலம் திருப்தியடைய போவது அவர்களது பெற்றோர்கள் மாத்திரமல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அது கிடைக்கின்றது. நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் தலைமுறையை இந்நாட்டிற்கும் உலகிற்கும் வழங்க வேண்டுமாயின் அக்குழந்தைகளின் அறிவு, மனப்பான்மை மற்றும் திறன்களை நிறைவு செய்ய தேவையான பின்னணியை அமைத்துக் கொடுப்பதே இன்றியமையாததாகும். உங்கள் அனைவருக்கும் சுபிட்சமான ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிப்பது அனைத்து மனித வர்க்கத்தினரும் கட்டாய கடமை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள சர்வதேச சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைகளினாலேயே உலகம் அழகாகின்றது. அவ்வாறே நாட்டினதும் உலகத்தினதும் எதிர்காலம் குழந்தைகளின் கைகளிலேயே தங்கியுள்ளது. அழகான சிறுவர்களின் உலகை எவ்வித தடையுமின்றி சிறுவர்கள் அனுபவிப்பதற்காக சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது பெரியோர்களின் கட்டாய கடமையாகும். முன்னொருபோதும் இல்லாதவாறு சிறுவர்களும் மிகவும் இக்கட்டான நிலைக்கு தற்போது முகம் கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், தற்போதுள்ள சவால்களை இனங்கண்டு கல்வித்துறையில் சிறுவர் பரம்பரையை நோக்காக கொண்ட தேசிய கொள்கையொன்று வகுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சிறுவர்களுக்குள்ள உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலம் ஒன்றை உருவாக்கி கொடுப்பது எம் அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச சிறுவர் தினத்தை ஒட்டி நாட்டின் பல பகுதிகளிலும் நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு சாஹிரா கல்லூரியின் ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்கும் சிரேஷ்ட பிரிவின் 12 மாணவர்களது நூல் வெளியீட்டு விழா சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் ரிஸ்வி மரேக்கார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களது கலை, இலக்கியம் மற்றும் சிறுகதைகள் அடங்கிய 12 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. பிரதம அதிதியாக டவர்ஹோல் நிதியத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாசிம் உமர் கலந்து கொண்டு மாணவர்களது 12 நூல்களின் முதற் பிரதியை பெற்றுக் கொண்டார். கல்லூரியின் பிரதி அதிபர் ரஷீன் ஹசன், உப அதிபர் திருமதி ஹிஜாசி மொஹைதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்களது ஆக்கத்திறனையும் இலக்கியத்தையும் வளர்க்கும் முகமாக சுயமாக நூல்களை எழுதி அதனை பிரசுரிக்கும் மாணவர்களுக்கு வழியமைத்து கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் முன்னுரிமை குழந்தைகள் எனும் துணைப்பொருளில் சிறுவர் தின நிகழ்வும் மரநடுகையும் வவுனியா வேப்பங்குளம் அன்பகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசு அதிபர் PA சரத்சந்திர உள்ளிட்ட அதிதிகள் கலந்து கொண்டனர். தம்பலகாமும் கல்மெட்டிய கிராம உத்தியோகத்தர் அலுவலக வளாகத்திலும் பிரதேச செயலாளர் J. ஸ்ரீபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட சர்வதேச சிறுவர் தின நிகழ்வும் பயன் தரும் மரங்களும் நாட்டி வைக்கப்பட்டன. ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் தின நிகழ்வு மாஞ்சோலை பத்ரியா நகர் அல்மினா வித்யாலயத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலக உதவி செயலாளர் SM அல் அமீன் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பலா மரக்கன்றுகளையும் நாட்டி வைத்தார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் பலாமரக்கன்றுகள் நடும் தேசிய வேலை திட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் S. ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்றது. ஏராவூர் நகர் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வு மீராக்கேணியில் இடம்பெற்றது. உதவி பிரதேச செயலாளர் AC அகமது அப்கர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மரநடுகை திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்தார். தனது பிள்ளைகள் மீது எல்லையற்ற அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களை தமது உலகமாக கருதும் அன்பிற்குரிய பெற்றோர்கள் முதுமையடையும் போது அவர்கள் பிள்ளைகளின் அன்பையும் பாதுகாப்பினையும் எதிர்பார்க்கின்றனர். இந்த அன்பும் பாதுகாப்பும் நம்மில் எத்தனை முதியவர்களுக்கு கிடைக்கின்றது அல்லது கிடைத்தது என்பது கேள்விக்குறியே. தமது இளமை காலத்தை குடும்பத்துக்காக அர்ப்பணித்த பெற்றோர் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக தாம் முதுமையடையும் வரை போராடுவது அப்பிள்ளைகளின் மேலுள்ள அன்பினாலாகும். தாம் அன்பு செலுத்திய பிள்ளைகள் பிற்காலத்தில் தமக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள் என்பது அப்பெற்றோர்களின் நம்பிக்கையாகும். இருப்பினும் ஏராளமான பெற்றோர்கள் அதனை வெறும் கனவாக மட்டும் கொண்டு அவர்களின் முதுமை காலத்தை முதியோர் இல்லங்களில் கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாழ்க்கை போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பெருமளவு பெற்றோர்கள் தனது முதுமை காலத்தில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை நாம் அவதானிக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களது கனவு நனவாகாமல் வெறும் கனவாகியே போகின்றது. என்று இளைஞர்களாக இருக்கும் நாம் நாளை முதுமையடையும் போது இதுபோன்ற ஒரு நிலைமையை எம்மால் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமானால் அச்சந்தர்ப்பத்தில் எமது உணர்வு எவ்வாறு இருக்கும்? இதனை எண்ணி பார்த்து முதியவர்களை, அதாவது அவர்கள் நமது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய கடமையையும் பொறுப்பையும் நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். முதியோர் என்போர் முயற்சிகள் செய்து முதிர்ச்சி பெற்றவர்கள் மாத்திரமின்றி அனுபவ சொத்துக்களாகவும் உள்ளனர். வாழ்வை முன்னெடுத்துச் செல்ல முதுமை தடையில்லை என்பதை வவுனியா மதவை குலத்தைச் சேர்ந்த மனோன்மணி மூதாட்டி நிரூபித்துள்ளார். சர்வதேச முதியோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற தருணத்தில் தனது முதுமையிலும் கூட உழைத்து தனது குடும்பத்தை நடாத்திச் செல்வதற்கு தோள் கொடுத்து வருகின்றார். வவுனியா பிரதேச செயலக பிரிவின் 3 முறிப்பு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட மதவை குலத்தை சேர்ந்த பாட்டி மனோன்மணி தள்ளாடும் 90 வயதிலும் தளராது உழைத்து வருகிறார். 4 பெண்களை கொண்ட குடும்பத்திற்கு தனது விடாமுயற்சியினால் தன்னால் இயன்ற வருமானத்தை தேடி கொடுப்பதில் மாத்திரமன்றி பொழுதுபோக்கிற்காகவும் பின்னல் வேலைகள் மூலம் தனது திறமையை வெளிக்காட்டி வருகிறார். காலத்தின் மாற்றத்தால் இயந்திரமயமாகிவிட்ட நிலையில் தனது கைவண்ணத்தில் பல தயாரிப்புகளை இவர் அழகுற செய்து முதுமையிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவதை அவதானிக்க முடிந்தது. தனது இளம் வயதிலேயே கணவனை இழந்த இம்மூதாட்டி தனது விடாமுயற்சியினால் குடும்பத்தை வழிநடாத்தி வந்துள்ளார். எனக்கு அங்க பதில் தந்தவன் இல்லாத கண்டோர்ல பதில் ரசிப்புகள் பதில் தந்தவன் 1ஆம் பரிசு. வேற யாக்களும் வந்து காதுக்கு வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறவன். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக
கடமை தவறியமை உட்பட கொலை குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமசரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததனால் பொறுப்பற்ற வகையில் கடமை தவறியமை மற்றும் கொலைக்கு காரணமாக இருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு பிரதிவாதிக்கு எதிராக 864 குற்றங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்நிலையில் முறைப்பாட்டின் சாட்சியாளர்களாக 1215 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் வழக்கை நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து நாளாந்தம் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் போலீசாரும் என்ற தலைப்பில் வாராந்த கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் ஊடக அமைச்சில் இடம்பெற்றது. பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் விசனங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. 1990ஆம் ஆண்டு 1ஆம் சரத்துக்கு இணங்க இந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தால் 31 வருடங்கள். இந்த 31 வருடங்களிலே காலத்துக்கேற்ற வகையிலே பல அதிகாரங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும், சற்று விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியும் என்ற நோக்கமும் எழுந்திருந்தாலும் அந்த மறுசீரமைப்பு இதுவரை இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். இந்த போலீஸ் ஆணைக்குழு திரு யோகராஜன் அவர்கள் கூறியது போல 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் அமைப்பினுடைய அதிகாரங்கள் மாற்றப்படுகின்ற பொழுது அதிகாரங்களுக்குள்ளே இந்த போலீஸ் ஆணைக்குழு என்ற அதிகாரங்களும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. இருந்தாலும் 2016, 17, 18, 19 வகையிலே போலீஸ் ஆணைக்குழுவினுடைய வேலைப்பாடுகள் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருந்து அதன் மூலமாக ஏற்பட்ட சில பின்னடைவுகளோ அல்லது பிரச்சனைகளோ தெரியவில்லை. 2020ஆம் ஆண்டு திருத்தத்தின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழுவுக்கு தனித்துவமான ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் இதிலே உறுதியாக இருந்திருக்கின்றார். ஏனென்றால் பொதுமக்களினுடைய பாதுகாவலன் போலீசார், போலீஸ் திணைக்களம். எனவே அந்த திணைக்களத்தினுடைய செயற்பாட்டை தத்துவ ரீதியாக கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த 20வது திருத்தத்தின் அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக போலீஸ் குழுவை புதிதாக ஸ்தாபித்திருக்கின்றார்கள். மக்களுடைய பாதுகாவலன் தான் போலீசார் என்று சொல்வார்கள். நகர காவலர் என்று ஒரு தமிழ் பதம் இருக்கிறது. ஆனால் இந்த நிலை மாறி சில சந்தர்ப்பங்களிலே போலீசார் விடுகின்ற சில கவனியின பிள்ளைகள் காரணமாக பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் சரிவர விசாரிக்கப்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. முறைப்பாடு. எனவே முதலில் இந்த பொதுமக்கள் முறைப்பாடு செய்கின்ற விடயம் அது எவ்வாறு இடம்பெறுகிறது, அதன் பின்னர் அந்த முறைப்பாடு விசாரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு காலத்தின் பின்னர் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது பற்றி ஒரு விளக்கம் தருங்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலீசாருக்கு நமக்கு சாதாரணமாக ஒரு நாட்டிலே சட்ட ரீதியான ஒரு பாதுகாவலன் நம்முடைய போலீஸ் திணைக்களம் தான். எனவே மக்கள் செய்கின்ற முறைப்பாடுகளை உடனடியாக கவனம் எடுத்து அந்த நிவாரணத்தை மிகவும் கால தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் திணைக்களத்துக்கு இருக்கிறது. ஆனால் இதிலே திருப்தி அடையக்கூடிய நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தாலும் அவற்றை அவதானமாக செலுத்தி அதிலே இருக்கின்ற இடர்பாடுகளை களைவதற்காக இந்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.